ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுக்கறி வச்சு குழம்பு வைக்க பாருங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. குண்டா அடுப்பில் வச்சு குண்டா சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாங்க. வெங்காயம் 1 கப், பெரிய வெங்காயம் 1 கப் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதந்து வந்துச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்து வந்துச்சுங்க. தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சு ஆட்டி மசாலா ஊற்றிக்கலாங்க. எண்ணெயே வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் நல்லா வேட்டுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வந்து வந்துச்சுங்க. மட்டன் தூள் போட்டுக்கலாங்க. வரமிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வந்து வந்துச்சுங்க. கறி சேர்த்துக்கலாங்க. போட்டு வதக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா மசாலா வெந்து வரையில் அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். மசாலா நல்லா பிடிச்சி வருதுங்க. அப்படியே கறி நல்லா வெந்து வரட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். மசாலா நல்லா வெந்து வந்துச்சுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பத்து நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து வருதுங்க. நல்லா கறி நல்லா வெந்து வந்துருக்குங்க. கறி பூமா நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா வெந்து வச்சுங்க. தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சு தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து அப்படியே கலர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம் எல்லாம். கறி நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு. கறி நல்லா வந்துருக்கு பஞ்சு போல். பாருங்க, கறி நல்லா பஞ்சாட்டதுங்க. குழம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க.
குழம்பு சூப்பராக இருக்குங்க. மாட்டுக்கறி குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.